எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் வந்து தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது இல்லாமல் வேறு யார் யார்? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக வந்து கடிதத்தை கொடுத்துருக்கோம். இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சு சார் இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு தலைவர். என்ன சொன்னாங்க? என்ன இல்லை, அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுவோம். இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நான் அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, சட்டப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்கு. நேற்று கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையில் திரும்பவும் அது சம்பந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். இல்லை, நாங்களாக இன்னைக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்கு. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயுஎம்எல்க்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். ஐயுஎம்எல்க்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். நேர்லையும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வேற என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. இப்போ ஆதரவு கூடியவங்க அமைச்சரவை பதவி கூட எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண போறோம்? இல்லை, ஆதரவு வரட்டும். அதுக்கான ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றத்துக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதில் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேல 1,75,00,000 மக்கள் மேல வாக்களிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதை நான் நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல வந்து வாக்களிச்சாங்க. மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100% நாங்கள் இல்ல, அது வேண்டான்னு இல்லை. கண்டிப்பாக அது எப்போவுமே அந்த இதனால தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னதான் எங்கள் தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி பாருங்க, எந்த சூழ்நிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வார்னு நினைப்போம். அடுத்த முடிவில் என்ன செய்யணும் பார்ப்போம். சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆதரவு கோரி தாவேகா சார்பில் கடிதத்தை வழங்கிய பின்னர் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அப்போது ஆதரவு கோரி ஏற்கனவே இமெயில் மூலம் கடிதம் அனுப்பிய நிலையில்
தற்போது நேரில் வந்து ஆதரவு கேட்டு கடிதத்தை நேரில் வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இதுவரை தாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை நாங்கள் ஆதரவு கோரி அணுகவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது பேசியிருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் தாவேகா தனிப்பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் சட்டப்படி அவர் ஆளுநர் அழைப்பு விடுத்ததை ஏற்று சட்டப்பேரவை அரசை ஏற்பதற்காக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்த விவரங்கள் என்ன, அவர் பேசியவற்றை முழுமையா சொல்லுங்க. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக 6 தொகுதிகள் என்பது எம்எல்ஏக்கள் வேண்டும் என்ற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் நிர்மல்குமார் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தலைவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக சிபிஎம் அலுவலகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற தருவதாக தற்பொழுது அவர் விளக்கம் என்பது கொடுத்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணிக்கு வந்த திமுக கூட்டணியிலிருந்து சிபிஐ அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் அதற்கு பிறகாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் என்றும் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். 6 எம்எல்ஏக்கள் என்பது அவர்களுக்கு பெரும் பட்சத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்புதல் என்பது ஆளுநர் விடுப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் மேலும் இந்த 6 எம்எல்ஏக்கள் வந்த பிறகாக அவர்கள் வந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ அலுவலகத்தை தொடர்ந்து சிபிஎம் அலுவலகத்திற்கும் நேரடியாக சென்று சண்முகத்தை சந்தித்தும் தங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அழைப்புதல் விடுப்பதற்காக சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விசிக அலுவலகத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.